ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கற்றல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இந்த பகுதியில நாம பார்க்க போற விஷயம் குரு சுக்கிரன். இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்தா என்ன பலன் உண்டு பார்க்க. அதுக்கு முதல்ல குருன்னா என்ன, அதோடைய அடையாளம் என்ன, சுக்கிரன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சு. குரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில சான்றோர்களா வராங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சான்றோர்களுடைய ஆசீர்வாதமா வருது, சான்றோர்களா வராங்க. குழந்தை புத்திர பாக்கியத்துக்குரியவராக வர்றாரு. ஆன்மீக விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமானவராக வராங்க. இதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படணும், மறைபொருளை பத்தின ஒரு உண்மை அவருக்கு தெரிய வரணும் அப்படின்னா அதுக்கு குரு ரொம்ப பலமானவர். குரு பரலோக வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன்னு சொல்லலாம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாங்க. அது குருவுக்கு நிச்சயமா போடும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாங்க. அது சுக்கிரனுக்கு தான் போடும். ஏன்னா சுக்கிரன்னாலே சுகபோகி. சுக்கிரன்னா பெண் இன்பம், சிற்றின்பத்துடைய முழு வடிவம்னு சொல்லலாம். சிற்றின்பத்துடைய முழு வடிவம்னு சொன்னா நம்ம சாப்பிட்றது, நம்ம உடை உடுத்துறது, அழகுபடுத்திக்கிறது, இது எல்லாமே அடங்கும். லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் சுக்கிரனுடைய வசம் உள்ளதுன்னே சொல்லலாம். அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு வீட்டுல ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன்னா ரெண்டு பேருக்குமே குவைட் ஆப்போசிட். ஆனா நியூமராலஜில பாருங்க, 1, 2, 4, 7, 8 இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் நம்பரா கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொரு குரூப் கொடுப்பாங்கன்னா 3, 6, 9 கொடுப்பாங்க. ஆனா அதுவே பிழைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6க்கும் 3க்கும் ஒத்து வராது. ஏன்னா 3ஆம் நம்பருக்கு உரிய கிரகம் குரு, 6ஆம் நம்பருக்கு உரிய கிரகம் சுக்கிரன். அப்ப இந்த ரெண்டுமே ஒத்து வராத கிரகம். நியூமராலஜில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிறவி எண் 6ஆக இருந்து வாழ்க்கை எண் 3ஆக இருந்தாலோ, அல்லது பிறவி எண் 3ஆக இருந்து வாழ்க்கை எண் 6ஆக இருந்தாவோ எதிர்மறையா அமையுது. ஏன்னா பிறவி எண்ணும் வாழ்க்கை எண்ணும் ஒத்து போகணும். பிறவி எண்ணுன்றது நீங்க பிறந்த தேதியில கூட்டினீங்கன்னா, இப்போ ஒரு 24ஆம் தேதி ஒருத்தர் பிறகுறாங்கன்னா அது 6ஆம் எண்ணுக்கு உரியது. ஏன்னா 2, 4, 6 அது சுக்கிரனுடைய அமைப்பு உரியது. ஆனா அவங்க பிறந்த மாதம், அவங்க பிறந்த வருடம், இதெல்லாம் இந்த தேதியோட சேர்த்து மொத்தமா கூட்டினா வரக்கூடிய கவுண்டிங் 3ஆக வந்தால், ஒருவேளை 30ஆகவோ அல்லது 21ஆகவோ 12ஆகவோ இப்படி வந்ததுன்னா அது வாழ்க்கை எண்ணா பொருள் கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிறவி எண்ணும் வாழ்க்கை எண்ணும் மாறி மாறி இருந்ததுன்னா என்னன்னா எதிர்பாலின துன்பம் விளையும். இப்ப எல்லா பெண்ணுக்கும் பாலியல் தொல்லை வந்துருது, எல்லா ஆண்களுக்கும் மற்ற பெண்களுடைய உபத்திரவம் இருந்துருது. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நடக்குது. அந்த ஒரு சிலர்ல இந்த கேட்டகரி தான் முதல்ல. அப்போ நியூமராலஜிலே என்ன சொல்றா, அந்த 6, 3 காம்பினேஷன் இருந்தாலும் 3, 6 காம்பினேஷன் இருந்தாலும் எதிர்பாலின எச்சரிக்கை வேண்டும். அந்த கர்மாவை அதுல முடிஞ்சு வச்சிருக்கின்றது. ஜாதக கட்டத்துல இந்த குரு சுக்கிரன் ஒன்னா இருந்தா என்ன நடக்கும்? அது 1/7 அமைஞ்சிடக்கூடாது, பெரிய கடுமையாயிடும். அந்த 1/7 அமைஞ்சிருச்சுன்னா அது டைவர்ஸ்ல தான் போய் முடியும். ஏன்னா சுக்கிரனும் குருவும் ஒன்னா சேரக்கூடாது. ஏன் சுக்கிரனும் குருவும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு ஜாதகத்துல சொல்றாங்க. இது ஆன்மீக ரகம், அது லௌகிக ரகம், நம்ம அடிப்படையில பார்த்துட்டோம். ஆனா புராணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, புராணங்கள்ல பாத்தீங்கன்னா தேவகுருன்னு இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார், அந்த பக்கம் அசுரகுருன்னு ஒருத்தர் இருப்பார். தேவகுரு குருதான், அசுரகுரு சுக்கராச்சாரியார். அப்போ தேவனுக்கும் அசுரனுக்கும் எப்பவுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தலைமை வகிக்கிறதுனால இவங்களும் ஒத்து போக முடியாது, ரெண்டு பேருடைய கருத்துக்களும் ஒத்து போகாது. அப்போ 1ஆம் இடம்ன்றது உங்களுடைய லக்னம். அந்த 1ஆம் இடத்துல இருந்தாலும் அது தோஷம்தான். 1ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் மனைவி அல்லது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம், அல்லது கணவரை குறிக்கக்கூடிய இடம் பெண்ணோட ஜாதகமா இருந்தா. அந்த 7ஆம் இடம்ன்றது திருமணஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம். இதுல குரு சுக்கிரன் இருந்தாலும் தோஷம்தான். 8ஆம் இடம்ன்றது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமா வர்ணிக்கப்படும். அது 8ஆம் இடத்துல இருந்தாலும் அது தோஷம்தான். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்ப அந்த குடும்பம்னு ஒண்ணு அமையணும் இல்லையா. அந்த குடும்பஸ்தானத்திலேயே இந்த குரு சுக்கிரன் இருந்தா, ஏன்னா குடும்பம்ன்றது கணவன் மனைவிய வச்சுதான் வருது. அப்போ அங்கேயும் குரு சுக்கிரன் இருந்தா அப்ப தோஷம் அங்கேயும் விளங்கும் அப்படின்னு. 3ஆம் இடம் ஆண் பெண் தன்மையை, அதாவது ஆண்மையும் பெண்மையும் குறிக்கக்கூடிய இடம். ஸோ அங்க இந்த குரு சுக்கிரன் இருந்தாலும் இது பாதிப்பு. சரி, 12ஆம் இடம் என்னன்னா, 12ஆம் இடம் தான் நம்மளுடைய படுக்கையை குறிக்கிற இடம். அது தாம்பத்தியத்தையும் குறிக்கிற இடம். அந்த இடத்துல இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டாலும் ஆபத்து தான். அதனால தாம்பத்தியத்துக்கு பங்கம் வரும்னு சொல்லலாம். இது இந்த முக்கியமான இடங்கள்ல குரு சுக்கிரன் இருந்தாலே இல்லற வாழ்க்கையில சிக்கல் உண்டு, சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த கிரக பலன் அதோட நிக்கிற பாகையிலும் சரி, அது நிக்கிற உச்சத்தன்மையிலும் சரி, அல்லது நீசத்தன்மையிலும் சரி, ரொம்ப
அதீத உச்சமாக செயல்பட்டதுன்னா, அந்த கெடுதல் அதீத உச்சத்துல செயல்பட்டதுன்னா, நிச்சயமா அவங்கள பிரிவுக்கு வழிவகுக்கும். இதுதான் வந்து இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை. அதனால ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு சுக்கிரன் ஒண்ணா இருக்குன்னா, இல்லற வாழ்க்கைய ரொம்ப மிக ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி, அதுக்கப்புறம் திருமணத்த செஞ்சுக்கிறது நல்லது. அல்லது அதற்குரிய பரிகாரங்கள மேற்கொள்றது. குருவோட ஜீவ சமாதிக்கு போறதோ, அல்லது குரு தட்சிணாமூர்த்திய வழிபடுறதோ, அம்பாளுக்கு வந்து விரதம் இருக்கிறதோ, பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து அந்த குரு சுக்கிர தோஷத்த போக்கக்கூடியது. ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு வலிமையாக இருந்தால் குரு வழிபாடு. சுக்கிரன் வலிமையா இருந்ததுன்னா, பெருமாளோட வழிபாடோ, அம்பாளோட வழிபாடோ அவங்களுக்கு அந்த தோஷத்த போக்கும். மாங்கல்ய தானம் பண்றது, பிறருடைய திருமணத்திற்கு உதவுறது, படிப்புக்கு உதவுறது, இதெல்லாமே வந்து பரிகாரத்துல நீங்க சேர்த்துக்கலாம். அதனால வந்து மன வாழ்க்கைக்கு ரொம்ப அதீத முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இல்லாம இருக்கிறது. ஒருவேளை அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் இருக்கணும். குறிப்பா வந்து திருச்செங்கோடு போனீங்கன்னா, இதற்கான பரிகாரம். ஏன்னா அங்க திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். ஆண் பெண் உருவா சிவனே வந்து காட்சி கொடுத்த இடம். ஸோ வந்து அங்க போயிட்டு நீங்க வந்து அங்க இருக்கிற அம்பாளையும் சிவனையும் முருகனையும் வணங்கினா இந்த இல்லற தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு சுக்கிர தோஷம் விலகும்.